வீடியோ தலைப்பு மினியேச்சர் வெஜ் தாலி ஒரு சுவையான வரலாறு பாகம் 1. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் சமையல் மட்டும் இல்ல, ஒரு குட்டி உலகத்துக்குள்ள அடங்கியிருக்கிற நம்ம இந்திய பாரம்பரியத்தோட சுவை. ஆமாங்க, மினியேச்சர் வெஜ் தாலி. கைரேகை அளவு இருக்கிற இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள்ல ஒரு முழு விருந்தையே சமைக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம தினசரி சாப்பிடுற இந்த தாலி முறை எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வரலாற்றை கொஞ்சம் ருசிப்போம். தாலி அப்படிங்கிற வார்த்தை ஸ்தாலிகா என்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. இதோட அர்த்தம் தட்டு அல்லது உணவு பரிமாறப்படும் தட்டு. பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் உணவை வெறும் பசிக்காக மட்டும் பார்க்கல, அதை ஒரு மருந்தா, ஒரு கலையா பார்த்தாங்க. ஒரு தாலியில இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்புன்னு அறுசுவையும் இருக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவம். மன்னர்கள் காலத்துல போருக்கு போயிட்டு வர்ற வீரர்களுக்கும் அரண்மனைக்கு வர்ற விருந்தினர்களுக்கும் வகை வகையா சமைச்சு ஒரே தட்டுல வச்சு உபசரிக்கிற பழக்கம் உருவானது. இதுதான் காலப்போக்குல பொதுமக்களோட வீட்டு விசேஷங்களுக்கும் வர ஆரம்பிச்சது. இப்போ நாம இந்த மினியேச்சர் அடுப்பை பத்த வைக்கலாம். மினியேச்சர் குக்கிங் அப்படிங்கிறது வெறும் வேடிக்கை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொறுமை. சின்ன வெங்காயத்தை நறுக்கிறதுல இருந்து கடுகு அளவிருக்கிற பருப்பை வேக வைக்கிறது வர எல்லாமே ஒரு தவம் மாதிரி தான். பழங்காலத்துல பெண் குழந்தைகள் சமையல் கத்துக்கிறதுக்காக சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுவாங்க. அது ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, வருங்காலத்துல ஒரு முழு குடும்பத்தையும் எப்படி நிர்வகிக்கணுங்கிற பயிற்சியோட ஆரம்பம். இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்துவமான தாலி உண்டு. தென்னிந்திய இலை விருந்துல இருந்து வடமாநில மகாராஜா தாலி வரைக்கும் ஒவ்வொன்னும் ஒரு வரலாறு சொல்லும். இன்னைக்கு நாம இந்த குட்டி அடுப்புல தாலியோட முதல் அங்கமான பருப்பு மற்றும் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட சுவை அந்த காலத்து கிராமத்து கைமணத்தை ஞாபகப்படுத்தும். இதோட தொடர்ச்சிய, அதாவது மத்த காய்கறிகள் மற்றும் கூட்டு வகைகளோட வரலாற்ற பாகம் 2ல விரிவா பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த குட்டி சமையலை ரசிங்க. வணக்கம் நண்பர்களே. போன பாகத்துல தாலி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது, அதோட தொடக்கம் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம இந்த குட்டி அடுப்புல சுட சுட குழம்பு வகைகள் மற்றும் கூட்டு வகைகளை சமைச்சுக்கிட்டே தாலி தட்டுல உணவுகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட வரிசையில பரிமாறப்படுதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். சின்ன அடுப்பு ரெடி, சின்ன பாத்திரங்கள் ரெடி. வாங்க வரலாற்றை தொடரலாம். ஒரு தாலி தட்டை பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல உப்பு, ஊறுகாய், பச்சடி இருக்கும். வலது பக்கத்துல மெயின் டிஷ்ஷான சாதம், குழம்பு, பொரியல் இருக்கும். இது சும்மா அழகுக்காக இல்ல, நம்ம முன்னோர்கள் முறைப்படி கொஞ்சமா சாப்பிட வேண்டிய விஷயங்களை, உதாரணத்துக்கு ஊறுகாய இடது பக்கமும் அதிகமா சாப்பிட வேண்டிய உணவுகளை வலது பக்கமும் வச்சாங்க. ஏன்னா நம்மள பெரும்பாலானவங்க வலது கை பழக்கமுள்ளவங்க. கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற ஊறுகாய நாம அளவா தொட்டுப்போம். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இப்போ நம்ம மினியேச்சர் சட்டியில பருப்பு குழம்பு தயாராகிட்டு இருக்கு. இந்திய தாலியில குழம்புக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. இது வெறும் ருசிக்கு மட்டுமில்ல, புரதச்சத்துக்காக சேர்க்கப்படுறது. அதே மாதிரி தாலியில கூட்டு அல்லது பொரியல் கண்டிப்பா இருக்கும். இதுல சேர்க்கப்படுற மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மருந்துகள். கிராமங்கள்ல கலவை சாதம் சாப்பிட்ற பழக்கமும் இந்த தாலி முறையோட ஒரு நீட்சிதான். ஒவ்வொரு கவளம் உணவும் ஒரு சரிவிகித உணவா இருக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். தாலிங்கிறது எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்காது. அந்தந்த ஊர்ல விளையிற காய்கறிகளை வச்சுதான் தாலி அமையும். வெயில் காலத்துல தயிர் மற்றும் மோர் தாலில அதிகமாயிருக்கும். குளிர்காலத்துல நெய் மற்றும் தானியங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சின்ன தட்டுக்குள்ள ஒரு வருஷத்தோட பருவநிலையையே அடக்கிடுவாங்க நம்ம ஒரு சமையல்காரங்க. இதோ நம்ம மினியேச்சர் வெஜ் தாலியோட ஒரு பகுதி தயாராயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. அடுத்த பாகத்துல, அதாவது பாகம் 3ல தாலியோட மிக முக்கியமான இனிப்பு மற்றும் செரிமான உணவுகள் பத்தி பார்க்க போறோம். கூடவே ஒரு சுவையான மினியேச்சர் பாயசமும் ரெடியாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம 90s டைனி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பாகத்துல சந்திப்போம். இனிப்புடன் தொடக்கம். த ஸ்வீட் பிகினிங் ஆஃப் தி எண்ட். வணக்கம் நண்பர்களே, நம்ம மினியேச்சர் வெஜ் தாலி பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு முழுமையான தாலி எப்போ நிறைவடையும் தெரியுமா?
அந்த தட்டோட ஒரு ஓரத்துல ஜொலிக்கிற இனிப்பு உணவோட தான். நம்ம முன்னோர்கள் தாளியில் இனிப்பை முதல்லையும் வைப்பாங்க, கடைசிலையும் வைப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல சாப்பிடுற இனிப்பு நம்ம செரிமான சுரப்பிகளை தூண்டும், கடைசில சாப்பிடுற இனிப்பு மனநிறைவை தரும். இப்போ நம்ம மினியேச்சர் அடுப்புல ஒரு சுவையான பாயசம் ரெடியாகிட்டு இருக்கு. அடுத்ததா தாளியோட முக்கியமான 2 விஷயங்கள், ரசம் மற்றும் மோர். ரசம் அப்படிங்கிறது வெறும் தண்ணி இல்ல, அது ஒரு தென்னிந்திய சூப். மிளகு சீரகம் போட்டு வைக்கிற இந்த ரசம் நாம சாப்பிட்ட எல்லா உணவையும் சரிவர செரிமானம் செய்ய உதவும். அதே மாதிரி மோர், தாளியோட கடைசி உணவா மோர் சாதம் சாப்பிடுறது நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கி வயிற்றுக்கு இதம் கொடுக்கும். தாளிங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறை. இதோ இவ்வளவு நேரம் நாம கஷ்டப்பட்டு சமைச்ச எல்லா மினியேச்சர் உடம்புகளையும் இந்த தட்டுல அழகா அடுக்கலாம். பருப்பு, சாதம், நெய், மணமணக்கிற குழம்பு, கூட்டு, பொரியல், ஊறுகாய், பாயசம், அப்புறம் ஒரு குட்டி அப்பளம். இந்த குட்டி தட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம பாரம்பரியம் எவ்வளவு பெருசுன்னு புரியுதுல்ல? பெரிய தட்டுல சாப்பிடுற அதே திருப்தி இந்த மினியேச்சர் தாளிய சமைச்சு முடிக்கும்போது எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தாளி தட்டுல இருக்கிற ஒவ்வொரு உணவும் நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அடையாளம். இந்த 3 பாகங்கள் வழியா தாளி வரலாற்றை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மினியேச்சர் வெஜ் தாளி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட அடுத்த சமையல்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம 90s டைனி கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க சப்போர்ட் தான் இந்த சேனலுக்கு ஸ்ட்ரெங்த். ஒரு லைக், ஒரு ஷேர், உங்க ஸ்வீட் காமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப்.